வெயில் சீசன் ஹாட்டா ஆரம்பிச்சாலும் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கூலான விஷயம் என்னன்னா இந்த ஐபிஎல். ஒவ்வொரு வருஷத்துலயும் இந்த ஐபிஎல் சீசன்ல மட்டும் எல்லாரும் பயங்கர எக்ஸைட்டிங்கா டிவி முன்னாடி உட்கார்ந்துருவாங்க. அப்படி ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐபிஎல் தொடக்க விழாவையும் நடத்துவாங்க. இந்த வருஷத்தோட ஐபிஎல் தொடக்க விழா ஹைதராபாத்ல நடந்திருக்கு. அண்ட் இந்த தொடக்க விழாவில நடிகர்கள் டான்சர்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடி இந்த விழாவை சிறப்பிக்கிறது வழக்கம். இந்த வருஷம் யார் அதுல டான்ஸ் ஆடி இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம எமி ஜாக்சன் தான் டான்ஸ் ஆடி இருக்காங்க. எமி ஜாக்சனோட டான்ஸ நம்ம படங்கள்ல பாத்திருப்போம். படத்துல எல்லாம் யூசுவலா கட் பண்ணி எடுக்கிறதால ஓரளவுக்கு ஓகேவா ஆடிட்டாங்க. ஆனா ஐபிஎல் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன்ல ஒரே ஸ்ட்ரெச்சா ஆடின ஆட்டத்தை ரசிகர்கள் வலைத்தளங்கள்ல கலாச்சி எடுத்துட்டாங்க. எமி ஜாக்சன் வந்திருக்காங்க, சோ களை கட்ட போகுது அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருக்குமே இது ஒரு சின்ன ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் நமக்கு ஏமாற்றத்தை தான் தரும். அந்த வகையில இந்த வருஷமும் எங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தந்திருக்கு அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்களும் பயங்கர சோகத்துல இருக்காங்க. அந்த டான்ஸ் ஆடின மேடையில 30 சூப்பர் டான்சர்ஸ் இருக்கும்போது எமி ஜாக்சன் மேலதான் எல்லாரோட கவனமும் திரும்பிச்சான். அந்த அளவுக்கு எமியோட டான்ஸ் சுமாரா தான் இருந்துச்சான். என்னதான் இருந்தாலும் சங்கரோட படத்துல சூப்பர் ஸ்டார் கூட எல்லாம் ஜோடியா நடிச்சிருக்காங்க. அவங்கள கொஞ்சம் பார்த்து கலாச்சிருந்திருக்கலாம். சூப்பர் ஸ்டாரோட ஹீரோயின் நிலைமை இப்படி இருக்கு. ஆனா நம்ம கமலஹாசனுடைய இளைய மகன் ஹீரோயின் ஆயிருக்காங்களே, அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னா இதை விட மோசமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹிந்தில லாலிகி ஷாதி மே லட்டு திவானி அப்படிங்கிற படத்துல நம்ம அக்ஷரா ஹாசன் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுல என்ன பிரச்சனைனா அதுதான் பிரச்சனையே. திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாகிற மாதிரியான ஒரு ரோல் எடுத்து அவங்க பிளே பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு துணிச்சலான ரோல் எடுத்து அக்ஷரா நடிச்சிருக்காங்க அப்படின்னு பல பேர் பாராட்டி இருந்தாங்க. படத்தோட இயக்குனர் பயங்கரமா பாராட்டி இருந்தாரு. பட் இந்த மாதிரியான கதை நம்ம இந்து கலாச்சாரத்தை சீர்குலைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் இப்ப போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படத்தோட ட்ரெய்லர், டீசர், அதுக்கப்புறம் போஸ்டர் இதெல்லாம் வந்துச்சு. அதுல அக்ஷரா பிரெக்னன்ட் லேடி மாதிரியான கெட்டப்ல இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மனவரையிலேயே இவங்க பிரெக்னன்டா உட்கார்ந்துருக்க மாதிரி ட்ரெய்லர்ல எல்லாம் இடம்பெற்றிருந்தது. இத பார்த்து பொங்கி எழுந்த விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் போராட்டம் நடத்திருக்காங்க. இந்த மாதிரியான காட்சிகளை உடனடியா நீக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா படத்தோட கோ ப்ரொடியூசர் என்ன சொல்லிருக்காருன்னா தணிக்கை குழுவினர் படத்தை ஃபுல்லா பார்த்து யுஏ சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. அதனால படத்துல இருந்து ஒரு சின்ன காட்சியை கூட நாங்க நீக்க மாட்டோம். இதுல யாரையும் நாங்க புண்படுத்துற மாதிரியான காட்சிகளை வைக்கல. நம்ம நாட்டுக்கு இந்த படத்துடைய கரு புதுமையான விஷயமா இருக்கும். இதுல அக்ஷரா ஹாசனோட துணிச்சலான நடிப்பை நாங்க எல்லாருமே பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லிருக்காரு.